Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man wala. மாஷா அல்லாஹ், உங்களையெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நாம் இந்த நேரத்தில் இன்னைக்கு கபரில் கேட்கப்படக்கூடிய 3 கேள்விகள் பற்றி படிக்க இருக்கிறோம். கபருக்கு போகிறதுனா என்ன? ஒருத்தர் மௌத்தாயிட்டார்னா அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. நம்ம எல்லோருக்கும் தெரியும், யாருக்கு உயிர் இல்லையோ அவங்க யாரும் இந்த பூமியில் மேலே இருக்கவே முடியாது. உயிரோடு இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பூமியில் இருக்க முடியும். உயிரோடு இருந்தால் நாம் நம்ம வேலைகளை செய்ய முடியும், பேச முடியும், பார்க்க முடியும், சாப்பிட முடியும், நம்ம விரும்பிய இடத்துக்கு போக முடியும், உட்கார முடியும், எழ முடியும், எல்லாமே செய்ய முடியும். ஆனால் உயிர் இல்லைன்னா எதுவுமே முடியாது. பேச முடியாது, பார்க்க முடியாது, நடக்க முடியாது, எதையும் கேட்க முடியாது. உண்மைதானே? உயிர் இல்லாவிட்டா அந்த ஜனாசா மையித் பார்க்குறோம் இல்லையா, எப்படி அவ்வளோதான், அப்படியே அசையாம இருக்கும். ஏன்னா உயிர் இல்லை. அல்லாஹ் தஆலா நம்மை படைத்திருக்கிறானே, நமக்கு உயிரையும் படைத்திருக்கிறான். நம்ம உடம்புக்குள்ள உயிர் இருக்குது. அந்த உயிரை நம்மால் பார்க்க முடியல, ஆனால் உயிர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா உயிர் இருக்கிறனால தான் நம்ம பிரீத் பண்ணுறோம், சுவாசிக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்மை படைத்தவன், நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறான், நமக்கு உடம்பையும் கொடுத்திருக்கிறான், கை, காலு, தலை, முகம் எல்லாம் கொடுத்திருக்கிறான். அதே அல்லாஹ் அவன் எந்த நேரத்தில் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய லைஃப் முடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறானோ அந்த நேரத்தில் நம்முடைய லைஃப் முடிஞ்சிரும். அவ்வளவுதான். யாருக்கா இருந்தாலும் அல்லாஹ் எந்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறானோ அந்த நேரத்தில் மலக்குல் மவுத், மவுத் கொடுக்கக்கூடிய மலக் வருவார். மலக்குங்கிறவங்க யாரு? நம்ம கண்களுக்கே தெரியாம இருக்கிறவங்க. அல்லாஹ் அவங்கள படைச்சிருக்கிறான். அவங்களுக்கு ரெக்கைகள் கூட உண்டு, பறந்து வருவாங்க. அல்லாஹ் அவங்கள ஒளியிலிருந்து படைச்சான், லைட்ல இருந்து. அந்த ஒளி எப்படின்லாம் நமக்கு தெரியாது, ஆனால் அல்லாஹ் அவங்கள படைச்சது ஒளியிலிருந்து. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரெக்கைகளை கொடுத்துருக்கிறான், அவங்களுக்கு நிறைய வேலைகள் கொடுத்துருக்கிறான். என்னென்ன வேலைகளை எந்தெந்த மலக்கு செய்யணும். மழை பெய்யுது, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அந்த மழையை பெய்ய வைக்கிறதுக்கு கிளவுட்ஸ், மேகங்களை ஓட்டுறவருக்கு அதுக்குன்னு ஒரு மலக்கு இருக்கார். அந்த மலக் மேகங்களை ஓட்டி எந்த இடத்துல மழை பெய்ய வைக்கணுமோ அந்த இடத்துல மழை பெய்ய வைக்கிற வேலையை அவர் செய்வார். அல்லாஹ் சொன்னபடி செய்வார். அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி மழை பெய்ய வச்சு தாவரங்களை, செடி கொடிகளை முளைக்க வைக்கிறான். இந்த செடி கொடிகளை முளைக்க வச்சு இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிற வேலைக்கும் மலக்குகள் இருக்காங்க. அல்லாஹ் தஆலா அந்த மலக்குகளை கொண்டு அந்த வேலையை அவங்களுக்கு சொன்னதை வச்சு அவங்க அதை செய்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா அனுப்பிய நபிமார்கள், அந்த நபிமார்களுக்கெல்லாம் செய்தியை கொண்டு போய் சேர்க்கிற வேலைக்கு ஒரு மலக்க படைச்சிருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்க தான் எல்லா நபிமார்களுக்கும் எல்லா மலக்குகளுக்கும் தலைவர். அவங்க எல்லா மலக்குகளுக்கும் தலைவர். அந்த மாதிரி மலக்குகள் இருக்கிறாங்க இல்லையா? இப்படி ஜிப்ரீல், மீகாயில் தாவரங்களை எல்லாம் முளைக்க வச்சு மழைக்காக உள்ள மலக்கவங்க. அதே மாதிரி இஸ்ராஃபீல், இந்த வானம் பூமி எல்லாத்துக்கும் ஒரு நாள் மரணம் இருக்கு. அல்லாஹ் தஆலா வானம் பூமி அத்தனை அழிச்சிருவான். இந்த அழிக்கும் போது அதுக்காக ஒரு சவுண்டு, அழிய போவதற்காக ஒரு சவுண்டு, அந்த சவுண்டிலே எல்லாம் அழியும். அந்த சவுண்டு கொடுக்கக்கூடிய ஒருத்தர் தான் இஸ்ராஃபீல், அந்த மலக். அவருடைய வாயிலே அல்லாஹ் தஆலா
ஒரு சூர் கொடுத்துருக்கான். சூருன்னா ஒரு கொம்பு, ஒரு நீளமான கொம்பு. அந்த கொம்புக்குள்ள ஊதினா சவுண்ட் வரும். ட்ரம்பட் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சூர் சூர் ஊதுவதற்கா அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை நியமிச்சிருக்கான், படைச்சிருக்கான். அவதான் இஸ்ராஃபீல். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊதுவாங்க. அந்த சவுண்ட்ல மொத்த வானம் பூமி எல்லாம் அழிஞ்சிடும். என்ன இவ்வளோ பெரிய வானம் பூமி எல்லாமே அழியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அழியும். சவுண்டில் அழியும். அந்த சவுண்டை கேட்டோடனே மொத்தமாக அழியும். ஆனால் எந்த நாள், எந்த வருஷத்தில், எந்த டேட்டில் அழியும் நமக்கு தெரியாது. அல்லாஹ் தான் அறிஞ்சுக்கணும். ஏன்னா அல்லாஹ் அதில் நமக்கு சொல்லலை. ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு நாள், அது ஜும்மா நாளில் தான் அது நடக்கும், வெள்ளிக்கிழமை. அந்த சூர் ஊதிய உடனே எல்லாம் அழியும். சில நேரத்தில் சத்தம் இருக்குது, சத்தம், அதனால பெரிய எஃபெக்ட், பெரிய பாதிப்பு. சத்தத்தில் சில இது தாங்க முடியாது. சத்தம் கேட்டு காது செவிடா போனவங்க இருக்கிறாங்க தெரியுமில்ல. ஒரு சத்தம் கேட்டோடனே காது செவிடா போயிடும். ஊன்னு சவுண்ட், ஒண்ணுமே கேட்காது. அப்படிலாம் காது ஜவ்வு கிழிஞ்சிடும் சப்தத்தினால. நம்ம காது ஜவ்வை ஒரு சப்தம் நம்ம காது தாங்க முடியல, இந்த ஜவ்வு தாங்க முடியலன்னா கிழிஞ்சு கேட்க போயிருது இல்லை. அப்போ என்ன, அந்த ஜவ்வு அழிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதனால் ஒன்றும் முடியாது, கேட்குற சக்தி இழந்து. அது போல சூர் ஊதப்பட்ட சப்தத்தை கேட்டு இந்த வானம் பூமி எதுவுமே தாங்காது, எல்லாம் அழியும். மனிதர்கள் அழிஞ்சிருவாங்க, எல்லாருக்கும் அழிவு அல்லாஹ் வச்சிருக்க. இப்படி மலக்குகள் பலர் அல்லாஹ் படைச்சிருக்கானே, அந்த மலக்குகள்ல ஒவ்வொருத்தருடைய உயிரை எடுப்பதற்கும் மலக்குகள் இருக்காங்க. அவங்க எத்தனை மலக்குகள்லாம் நமக்கு தெரியாது. அல்லாஹ் படைச்சிருக்கிற நிறைய மலக்குகள், கவுன்ஸ் நமக்கு தெரியாது. ஒருத்தருடைய உயிரை எடுப்பதற்காக மலக்குகளை அல்லாஹ் அனுப்பிட்டான் அப்படின்னா அந்த மலக்குகள் ஒரு கூட்டமாக வருவாங்க. ஒரு கூட்டமாக அந்த உயிரை எடுக்கிற நேரத்தில் அந்த மனுஷனுடைய பார்வைக்கு படும் விதமாக தூரத்தில் இருப்பாங்க. அப்புறம் அதிலிருந்து ஒரு மலக்கு முன்னாடி வருவார். இந்த உயிரை எடுக்க வேண்டிய நேரத்தில், சரியான நேரத்தில் அந்த மனுஷனோட உயிர் எடுத்துருவார், மலக்குல் மவுத். அப்போ மலக்குல் மவுத் மூலமாக அல்லாஹ் தஆலா உயிரை எடுத்துட்டா மவுத்து தான். இப்போ நாம் வாழ்கிற வாழ்க்கை என்ன தெரியுமா? இது ஹயாத். இப்போ நம்ம வாழ்ந்துருக்கு ஹயாத், வாழ்க்கை. எப்படி வாழ்க்கை? ஏன்னா நமக்கு உயிர் இருக்குது, நம்ம வாழ முடியுது. இதோ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், உயிர் இருக்குது. இதோ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் உயிர் இருக்குது. உயிர் இருக்கனால கண் சிமிட்ட முடியுது. உயிர் இல்லாட்டி மவுத். ஒரு மையத், மையத்துனா என்ன? மௌத்தான உடம்பை தான் மையத்துன்னு சொல்லுவோம். ஒரு உடம்பு மௌத்தாயிடுச்சு, அந்த உடம்புக்கு என்ன பேர்? மையத். ஜனாசா கண் சிமிட்டுதா? ஜனாசா கண் சிமிட்ட பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்த்து. உயிர் எடுக்கப்பட்ட நேரத்தில் கண்ணு திறந்துருக்கும். உயிர் வெளியேறிய நேரம், மலக்குல் மௌத் உயிர் எடுத்திருப்பாரு இல்லையா, கடைசி அந்த செகண்ட், அந்த டைம்ல கண்ணு வெளியே திறந்துருக்கும். ஏன்னா அந்த உயிர் எடுக்கப்பட்டதை கடைசியா நம்முடைய கண்கள் பார்த்து, மலக்குல் மௌத்தையும் பார்த்துருவாங்க. அதே மாதிரி அந்த உயிர் வெளியே போகுது இல்லையா, மலக்குல் மௌத் எடுத்து கடைசியா நம்ம பார்க்கறது அந்த உயிரை தான் பார்ப்போம். நம்முடைய பார்வை அந்த உயிரை ஃபாலோ பண்ணும். அப்ப கண்ணு திறந்துருக்கும் இல்லையா, அவ்வளவுதான். அவ்வளோ. அதுக்கு பிறகு கண்ணை மூட முடியாது. ஏன் மூட முடியாது? ஏன் மூட முடியாது சொல்லுங்க? அதுக்கு பிறகு கண்ணை மூட முடியாது நம்மால, இப்படி இப்படி மூட முடியாது. ஏன்? என்ன காரணம் தெரியுமா? சொல்லுங்க, ஏன் மூட முடியாது? மௌத்தாயிட்டோம், உயிர் தான் இல்லையே. உயிர் இருக்குது, நான் பேசுறேன், கண்ணை திறந்திருக்கேன், எனக்கு உயிர் இருக்குது, மூடிட்டேன். இப்ப உயிர் இருக்குது, அதனால திறந்துட்டேன்.
ஆனால் உயிர் இல்லைன்னா அவ்வளோதான். கடைசியாக நம்ம திறந்த நேரத்தில் கண் திறந்துட்டு இருக்கும்போது தான் உயிரை எடுத்த மலக் அந்த நேரத்தில் கண்ணை அந்த உயிரை பார்த்த நிலையில் நம்ம மௌத்தாயிரும். அப்போது கண்ணு திறந்து. இதே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு, தூங்கிட்டு இருக்கும்போதே அவருடைய உயிரை மலக்கு எடுத்துட்டாங்கன்னு நீங்கள் கண்ணை திறந்து பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. திறந்திருக்கிற கண்ணை மூட முடியாது. தூங்கிட்டு இருக்கும்போது உயிரை எடுத்துட்டா மூடி இருக்கிற கண்ணை திறக்க முடியாது. அப்போ மலக்குல் மவுத்து, மவுத்தை கொடுக்கக்கூடிய மலக்குகள், உயிரை எடுக்கக்கூடிய மலக்குகளை அல்லாஹ் அனுப்பி நம்முடைய உயிரை எடுத்துட்டான் அல்லாஹ் அப்படின்னா நம்முடைய ஹயாத் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஹயாத் வாழ்க்கை, லைஃப். நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கிறது நாம ரூஹ், உயிர். நாம இப்போ வாழ்ற வாழ்க்கை உயிரோடு இருக்கிறனால ஹயாத். நாமெல்லாம் இப்போ ஹை, யான்னா உயிரோடு இருக்கிறவர்கள். ஹையுன்னா உயிரோடு இருக்கிறவர். அவர் ஹையா மையத்தா அப்படின்னா அவர் உயிரோடு இருக்கிறார், மையத்தாயிட்டாரா? ஹுவ ஹையுன், அவர் உயிரோடு இருக்கிறார். ஒருத்தர் உயிரோடு இருக்கிறனா அவர் ஹை. இல்லை அவர் மையத், மௌத்தா போயிட்டார் அப்படின்னு. கவனமா கேளுங்க. இன்னைக்கு நம்முடைய டாபிக் கபர்ல கேட்கப்படக்கூடிய 3 கேள்விகளை பற்றி நான் சொல்ல போறேன். இப்போ நான் முதல்ல கபரை பற்றி சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி கபருக்கு போறதை பத்தி சொல்றேன். கபருக்கு எப்படி போவோம் எல்லாரும் அப்படின்னா, யாரும் ஹயாத்தோட போக மாட்டோம். யாரோ கபருக்கு போய் உள்ள அடக்கம் பண்றாங்க, நாம ஹயாத்தா உயிரோட நம்ம போய் படுத்துக்கிறோமா? யாராவது நான் கபருக்கு போயிட்டு வரேங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டில் எல்லாரும் நான் கபருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழி தோண்டியாச்சா, ரெடியா, ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும் டாட்டா டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிட்டு மண்ணை போடுங்க, ரெடி, 1 2 3 சொல்கிறோமா? இல்லை, யாரும் அதை செய்ய மாட்டாங்க. யாருமே அப்படி போய் படுத்துக்கிட்டு மண்ணை போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரியுது நாம் இந்த உலகத்தில் வாழணும், அல்லாஹ் நம்ம படைச்சிருக்கிறான். ஆகவே நாம் உயிரோடு இருக்கும்போது நம்ம வாழ முடியும். நம்ம இன்னும் மௌத்தாகலை, அல்லாஹ் உயிரை கொடுத்துருக்கான். அதனால் கபருக்கு போக மாட்டோம். வேணா கபரிஸ்தானுக்கு போய் ஏற்கனவே கபரில் அடங்கி இருக்கிறாங்களே இல்லையா, கபரிஸ்தானுக்கு போய் கபரில் அடங்கி இருக்கிறவங்களுக்கா ஜியாரத்து செய்ய போவோம். ஜியாரத் செய்ய போகிறது தப்பு இல்லை, போகலாம். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நபியுடைய சுன்னா, சுன்னான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறாங்க. ஆகவே அந்த ஜியாரத் நமக்கு கூடும். என்ன ஜியாரத்? கபரிஸ்தானுக்கு வரும். கபரிஸ்தான்னா என்ன? கபர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு நாம் போகும்போது அங்கே நிறைய கபறுகளை பார்க்கும்போது, ஓ, இந்த மாதிரி தான் ஒரு நாள் நாம் உயிர் இல்லாமல் மையத்தான பிறகு யாருமே எவ்வளவுதான் நம்ம மேலே பாசம் இருந்தாலும் அவங்க நம்மை அப்படி வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க. அது நம்ம அம்மாவாக இருக்கட்டும், அத்தாவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், யாரும் நம்ம உடம்ப, உயிர் இல்லாத உடம்ப வீட்டுக்குள்ள வச்சுக்க மாட்டாங்க. அதை கொண்டு வந்து இப்படி அடக்கம் பண்ணிடுவாங்க. குழி தோண்டுவாங்க, ஆழமாக தோண்டுவாங்க. இறங்கினா இடுப்பு வரைக்கும் நம்ம உள்ளதான் நிற்போம். அவ்வளவு ஆழமாக குழி தோண்டி அப்படியே படுக்க வச்ச மாதிரி நம்மை உடம்ப போட்டு கிடத்தி பிறகு மண்ணை போட்டு மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க. துவா செய்வாங்க. வேண்டும்னா நம்முடைய அம்மா அத்தா எல்லாரும் நம்மோடு இருக்கிறவங்கள துவா செய்வாங்க. யார் அப்போ உயிரோடு இருக்கிறாங்களோ உயிரோடு இருக்கிறவங்க துவா செய்வாங்க. உயிர் இல்லாத நம்முடைய உடம்பு மண்ணுக்குள்ள இருக்கும். இப்படித்தான். அப்போ ஒரு நாள் நமக்கும் மரணம் வரும். ஒரு நாள் நம்மிடமும் மலக்குல் மௌத் வருவார். இப்போ நம்மிடம் யாரிடமும் மலக்குல் மௌத் வரல. மலக்குகள் நம்மோடு இருக்கிறாங்க. ஆனா அவங்க இருக்கிற மலக்குகள் வேற டியூட்டி பார்க்கறாங்க, வேற கடமை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறான். நம்மோடு நம்ம உடம்புலையும் கூட இருக்கிறாங்க, நம்முடைய ஷோல்டர்ல இருக்கிறாங்க, வலது பக்கம் இருக்கிறாங்க, இடது பக்கம் இருக்கிறாங்க, ரைட் லெஃப்ட். இத் யதலக்கல் முதலக்கியானி அனில் யமீனி வ அனிஷ் ஷிமாலி கஈத். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்கள் பேசும்போது
உட்கார்ந்து கொண்டு வலப்புறமும் இடப்புறமும் எழுதி வைக்கக்கூடிய, கண்காணிக்கக்கூடிய மலக்குகள் உண்டு. அவங்க இந்த பக்கமும் அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாங்களா, அவங்கள கண்ணால பார்க்க முடியாது இல்லையா, அதனால நம்மால் உணரவும் முடியல. அவங்க எழுதுறாங்க, ஆனா நம்ம காதுல எதுவும் கேட்காது, இருக்கிறாங்க. ஆனா அந்த மலக்குகளும் மலக்குல் மௌத்து ஒன்று இல்லை. இந்த மலக்குகள் வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறவங்களுக்கு வேறு வேலைகள் இருக்குது. என்ன வேலைகள்? யார் சொல்றீங்க? வலது பக்கம் இருக்கிற மலக் எதை செய்ய செய்வார்? நல்லதை எழுதுவார். இடது பக்கம் இருக்கிற மலக் தீமை எழுதுவார். எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லாவற்றையும், ஒவ்வொரு அசைவையும். ஈவன் நம்முடைய கண் சிமிட்டுவதை கூட எழுதுவாங்க, தெரியுமா? கண் சிமிட்டும் போது நாம ஏதோ ஒரு காரியம் செய்கிறோம் இல்லையா, ஒன்று கண்ணை மூடி இருந்தால் தூங்குறோம், கண்ணை திறந்திருந்தா விழிச்சு பார்க்குறோம். சரி, விழிச்சு பார்க்கும்போது என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? நல்லதை பார்க்குறோம் அப்படின்னா எழுதிடுவார். கெட்டதை பார்க்குறோன்னா இந்த பக்கம் இருக்கிறோம் எழுதிடுவார். அப்படி டியூட்டி. அதனால கண் சிமிட்டதை கூட எழுதுறாங்கன்னு நான் சொல்கிறேன். நல்லதை பார்த்தா நல்லதை செய்தோங்கிறதுனால அந்த நல்லதை பற்றி எழுதிடுவாங்க. நம்முடைய நாக்கு அசைஞ்சாலும் எழுதிடுவாங்க. ஏன்? நாக்கள் நல்லதை பேசுனா இந்த பக்கம் இருக்கிறவங்க நல்லதை எழுதிடுவாங்க. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், எல்லாமே நல்லது தானே. அல்லாஹ் சொல்லியிருக்கான், நபி சொல்லியிருக்கிறாங்க, அதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை அவங்க எழுதிடுவாங்க. இப்போ நான் சொன்னதே எழுதியிருப்பாங்க, எல்லாம் எழுதிடுவாங்க, எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இதோ மஸ்ஜிதில் ஒருவர் பேசுகிறாரு, எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்க சில கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் பேசுறது இதை தான் பேசுகிறாரு, இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு அத்தனை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. நான் தப்பாக சொன்னால் அந்த தப்பு எதுவோ அதை இந்த பக்கம் உள்ள எழுதிடுவாங்க. ஆகவே நான் அல்லாஹ்வுக்கு பயப்படணும். நான் தப்பானது எதுவும் சொல்லக்கூடாது, பொய்யை சொல்லக்கூடாது, உண்மை தான் சொல்லணும். நான் சொன்னதெல்லாம் இப்போ உண்மை, ஏன்னா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய நபி சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே அதிலிருந்து சொல்கிறேன், அது எல்லாமே உண்மைதான். அது எல்லாத்தையும் நான் என் நாக்கு சொல்லுது இல்லையா, அதனால இது எல்லாத்தையும் என் நாக்கு அசை 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 எழுதிக்கிட்டே இருப்பாங்க. நான் பொய், கட்டுக்கதை, இல்லாதது, சும்மா ஜோக்குங்கிற பேர்ல மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பொய்கள் சொல்றது, இதெல்லாம் செய்தேன்னு வைங்க, இந்த பக்கம் இருக்கிற மலக்கு அதை எழுதிடுவாங்க. இவர் இந்த மாதிரி மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பொய்யா சொல்றாரு, எழுதிடுவாங்க. ஆனா இவங்களாம் மலக்குல் மௌத் இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், மலக்குகள் நிறைய பேருக்கு அல்லாஹ்வுத்தாலா நிறைய வேலைகளை கொடுத்துருக்கிறான். அதுல இந்த மலக்குகளுக்கு இந்த வேலை கொடுத்துருக்கிறான். மலக்குல் மௌத்துங்கிறவங்க மௌத்தை ஏற்படுத்துறவங்க, அதாவது மரணத்தை ஏற்படுத்துறவங்க. அவங்க வேலை உயிரை எடுக்கிறது தான். அப்போ உயிரை எடுக்கக்கூடிய மலக்குகளை இன்னும் நாம் சந்திக்கவே இல்லை. லைஃப்ல ஒரே ஒரு தடவை தான் நம்ம சந்திப்போம். அவங்கள பார்ப்போம், அவங்கள பார்த்துட்டோம்னா அதுக்கு பிறகு வேறு யாரையும் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க பார்க்குறோன்னா கடைசியாக தான் அவங்கள பார்ப்போம். உயிர் போகிற நேரத்தில் அதுக்கு பிறகு வேறு எதையும் நம்ம பார்க்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. இருட்டா வெளிச்சமா எதுவுமே தெரியாது, எந்த சப்தமும் கேட்காது. ஏன்னா உயிர் இல்லாத உடம்புல எதுவும் வேலை செய்யாது. அப்ப மலக்குல் மௌத் நாம் அவங்கள பார்க்குற கடைசி நேரம் நம்முடைய உயிர் போகிற நேரமா இருக்கும். அதுக்கு பிறகு நாம போகிற இடம் கபர்களாக இருக்கும், கபர்ஸ்தானா இருக்கும். நம்மை யாருமே அப்படி வச்சுக்க மாட்டாங்க. உடம்ப மௌத்தா போன உடம்ப வச்சுக்கிட்டு இருந்தா அது கொஞ்சம் கொஞ்சமா கெட ஆரம்பிக்கும். மெதுவா 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 கெட ஆரம்பிக்கும். உயிர் இல்லாத உடம்புல உடம்பு நல்லா இருக்காது, அந்த உடம்பு செத்து போச்சு. அப்போ அதுல உடம்பு அழுக ஆரம்பிச்சு, நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நாற்றம் அடிச்சு, எப்படி ஒரு பழம் பார்க்க அழகா இருந்தாலும் பல பலன் இருந்தாலும், மோந்து பார்க்கும்போது அந்த மாம்பழம் ரொம்ப வாசமா இருந்தாலும், எவ்வளவுதான் சுவையான மாம்பழமா இருந்தாலும், அது அப்படியே பழுத்தது கொஞ்சம் கொஞ்சமா யாரும் பயன்படுத்தாம சாப்பிடாம விட்டுட்டா அது மெல்ல 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 கெட ஆரம்பிச்சு கடைசியில் உள்ள அப்படியே கெட்டு போய் உள்ள புழுக்கள்லாம் வந்து
பிறகு புழு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியவும் வந்து முழு அந்த பழத்தை அந்த புழுக்கள் சாப்பிட்டு பிறகு மண்ணில் கிடந்த அந்த மண்ணில் அப்படியே இத்து போய் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுமோ, அது போலத்தான் இந்த உடம்பை அப்படியே மண்ணு மேலே போட்டோன்னா மண்ணுக்கு மேலேயே கெட்டு புழுக்கள்லாம் வந்து நார ஆரம்பித்து பிறகு யாருமே பக்கத்தில் கூட போக முடியாத அளவுக்கு ஆயிடும். அந்த மாதிரி நிலைமை வர்றதுக்கு முன்னாடியே வீட்டில் இருக்கிறவங்க மௌத்தா போன உடனே என்ன செய்துறாங்கன்னா அந்த நிலைமை வந்துடக்கூடாது, வச்சிருக்கலாம் கொஞ்ச நேரம் எல்லாரும் பார்த்துங்கன்னா மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு பிறகு சீக்கிரம் அந்த உடம்பை குளிப்பாட்டி, ஒரு முஸ்லிமானவராக இருந்தால் அந்த உடம்பை குளிப்பாட்டி கஃபன் வெள்ளை துணி போர்த்தி என்ன கட்டி பத்திரமா கொண்டு போய் தொழுகையும் நடத்திட்டு அவங்களுக்காக துவா செய்து ஜனாசா தொழுகையும் நடத்திட்டு நேராக கபரிஸ்தான் கொண்டு போய்வாங்க. கொண்டு போய் குழியை தயாராக வச்சுருப்பாங்க, குழிக்குள்ளே இறங்கி பத்திரமா வச்சு மண்ணை போட்டு மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் லைஃப், வாழ்க்கை. எவ்வளோதான் இந்த உலகத்தில் ஆடினாலும் என்னென்ன செய்தாலும் எதுவுமே நிலையா எப்பவும் இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. அல்லாஹ் ஒரு டைம் வச்சிருக்கிறான், அந்த டைம் வந்துருச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிடும். ரொம்ப திமிரு பிடிச்சி பேசுனவங்க அடங்கிடுவாங்க, திமிரு பிடிச்சி ஆடினவங்களும் அடங்கிடுவாங்க, திருடியவன் செத்து போயிடுவான், கொலைகாரனும் செத்து போயிடுவான், நல்லவரும் செத்து போயிடுவார். எல்லாருக்கும் வாழ்க்கை முடிஞ்சிடும், எல்லாருக்கும் வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்போ வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, மலக்குல் மௌத் வந்து உயிரை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு அந்த உடம்பை யாரும் வச்சுக்க மாட்டாங்க. எவ்வளவுதான் நம்ம மேல பிரியமா இருக்கிறவங்க கூட வேறு வழி இல்லை, இனி நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாஹ் உயிரை எடுத்துட்டான், அல்லாஹ்வுடைய கட்டளை இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதாலும் கதறினாலும் அவங்க கடைசியில் அவங்க ஒரு காலம் அந்த உடம்பு வச்சுக்க மாட்டாங்க. என் உடம்பா இருக்கட்டும், உங்க உடம்பா இருக்கட்டும், யாருடைய உடம்பா இருக்கட்டும் வச்சுக்க மாட்டாங்க. கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. இவ புரிஞ்சுக்குங்க, அல்லாஹ் தஆலா நமக்கு உயிரை கொடுத்தவன், நம்முடைய உயிரை எடுக்க சக்தி உள்ளவன், அவன் தான் நம்மை படைத்தவன், அவன் தான் நமக்கு மரணத்தை கொடுக்கிறான். யுஹ்யி வ யுமீத், அவன் தான் உயிர் கொடுக்கின்றான், அவன் தான் மௌத்தை கொடுக்கின்றான். அதுதான் யுஹ்யி வ யுமீத். பியதில் கைர், அவனுடைய கையில் தான் நன்மைகள் இருக்கின்றன. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் பேராற்றல் மிக்கவன், the most powerful. அவன் தான் அல் கதீர், ரொம்ப சக்தி உள்ளவன், குத்ரத் உள்ளவன். அவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. முதல் விஷயம் இதைத்தான் நம்ம நம்பிக்கை கொள்ளணும், அல்லாஹ் மீதான ஈமான், அத்தௌஹீத், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவனும் எதுவும் இல்லை. வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு எவனும் எதுவும் இணை இல்லை. லஹுல் முல்க், எல்லா ஆட்சியும் அதிகாரம் அவனுக்கு தான் சொந்தம். வலஹுல் ஹம்த், எல்லா புகழும் அவனுக்கு தான் சொந்தம். யுஹ்யி, அவன்தான் உயிர் கொடுக்கின்றான். வ யுமீத், அவன்தான் மரணத்தை ஏற்படுத்துகின்றான். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் பேராற்றல் நிறைந்தவன். இது நம்முடைய அகீதா, நம்முடைய கொள்கை, நம்முடைய நம்பிக்கை, அவர் பிலீஃப், அவர் ஃபெய்த். இரண்டாவது விஷயம், அந்த அல்லாஹ் நம்முடைய உயிரை எடுத்து விட்டான்னா நாம போய் சேர்ற இடம் கபரிஸ்தான் தான். உயிரோடு இருக்கும்போது நாம எங்க போக விரும்புகிறோமோ அங்கெல்லாம் போகலாம். உயிர் இல்லாத போது நாம எங்க போக வேண்டாம் நினைச்சாலும் அங்கதான் போவோம். ஏன்னா நம்ம யாரும் வச்சுக்க மாட்டாங்க, நம்ம போகக்கூடாதுன்னு பயப்படுற இடத்துக்கு கொண்டு போய் வச்சுருவாங்க. ஏன்? அதான் கபரிஸ்தான். உயிர் இருக்கும்போது நாம கபரிஸ்தானுக்கு ஜியாரத்துக்கு போவோம், தர்காவுக்கு போகக்கூடாது,
ஏன்னா அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த உடம்ப மையத்த அடக்கம் பண்ணக்கூடிய கபர்களுக்கு மேல கட்டடம் எதுவுமே எழுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, கபர்ஸ்தானை பார்க்கும்போது கட்டடம் தெரியுதா மேல? பார்த்துருக்கீங்களா? கபர்ஸ்தான் பார்த்துருக்கீங்களா? மையத்தை அடக்கம் பண்ண போகும்போது பார்த்துருப்பீங்க. இல்லைந்தா இருக்குதுல்ல பக்கத்தில் பார்த்துருப்பீங்க. கட்டடங்கள் எழுப்பியிருக்கிறாங்களா? ஒவ்வொரு கபருக்கும் கட்டடம், அல்ல ஒரு 5 கபருக்கு சேர்ந்து ஒரு கட்டடம், ஒரு ரூஃப் போட்டு கட்டடம்லாம் எழுப்பி மேலே அதுக்கு மேலே வந்து சிமெண்ட்லாம் போட்டு பூசி செங்கல்லாம் வச்சு அடுக்கி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? எதுவுமே நடக்காது. அதுதான் சுன்னா. வெறும் மண்ணு தான். எந்த இடத்துல கபர் இருக்குங்கிறதுக்கு அடையாளத்துக்காக மட்டும் என்ன செய்வாங்க? கல்லோ ஏதோ நடுவாங்க. அது இந்த இடத்துல கபர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க இருக்காங்க. அது நடுறதை கொண்டு அல்லது ஒரு மரத்தை நடுறதை கொண்டு செடி நடுறதை கொண்டு அந்த இடத்துல கபர் இருக்குன்னு காட்டியிருப்பாங்க. அல்லது அதை அந்த இடம் தெரியிருக்க ஒரு ஜான் அளவுக்கு உயர்த்தலாம். ஒரு கபரை ஒரு ஜான் அளவுக்கு உயர்த்தி அந்த இடத்துல ஒரு மேடு ஏற்படுத்தலாம். அந்த மேடை பார்த்து இந்த இடத்துல கபர் இருக்குது அப்படின்னு அந்த பகுதிக்கு அந்த இடத்துக்கு வர்றவங்க தெரிஞ்சுக்கணும், அடையாளம் வைக்கலாம், இந்த இடத்துல கபர் இருக்குது. இதை தவிர்த்து அந்த கபரில் இருக்கிறவர் யாரு, அவருக்காக ஹிஸ்டரி என்ன, அதை எழுதுறதோ அல்லது ஏதோ பெரிய கல் நிறுத்தி இது பண்ணுறதோ அல்லது சுண்ணாம்பு பூசுறதோ சிமெண்ட் போட்டு கட்டுறதோ எதுவுமே கூடாது. எல்லாமே ஜாயிஸ் இல்லை. ஜாயிஸ் இல்லைன்னா அனுமதி இல்லை, ஹராம். கபர்ஸ்தான் அப்படிதான் இருக்கணும். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தரல கட்டுறதுக்குலாம். அப்போ தர்காக்கள் கட்டப்பட்டதுடைய பிரச்சனைன்னா அல்லாஹ்வுடைய நபியுடைய கட்டளைக்கு மாறு செய்துட்டாங்க. யார் செய்தாங்களோ அவங்க மாறு செய்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய நபியுடைய கட்டளைக்கு மாறு செய்த இடத்துல போய் ஜியாரத்துங்கிற பேரை நிற்கவே கூடாது. அந்த இடத்துக்கு போகவே கூடாது. யார் போகாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் சுன்னாவுக்கு கட்டுப்பட்டவங்க. யார் போகாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் சுன்னாவுக்கு மாறாக நடக்கக்கூடிய இடத்தை எதிர்த்தவங்க. யார் போகாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் சுன்னாவுக்கு மாறு செய்கிறவங்களுக்கு, அல்லாஹ்வுடைய நபியின் கட்டளைக்கு மாறு செய்ய படிப்பினையை ஏற்படுத்துறவங்க. எப்படி? நீங்க கட்டிங்கன்னா அங்க ஜியாரத்து கூட நாங்கள் வரமாட்டோம். அப்போ மக்கள் பயப்படுவாங்கல்ல. ஓ, நம்முடைய கபரை கட்டி எழுப்பிட்டா மக்கள் நம்முடைய கபரை பார்க்க ஜியாரத்து கூட துவா செய்ய கூட வரமாட்டாங்க அப்படின்னு. அதனால தான் உண்மையிலேயே நமக்கு எவ்வளோ பிரியமான நம்முடைய அம்மா அத்தா இறந்தா கூட அவங்களுடைய கபரை நம்ம கட்டக்கூடாது. ஏன்னா நல்லவர்கள் யாரும் சுன்னாவுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய நபியை கட்டுப்பட்டு பின்பற்றுகிறாங்க இல்லையா, அவங்க யாரும் அந்த கபருக்கு ஜியாரத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு பயம் இருக்கும். முதல்ல பயம் வரும். நம்முடைய கபரை கட்டுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதான், நல்லவர்கள் யாரும் நம்ம கபருக்கு ஜியாரத்து கூட வர மாட்டேன், சீண்டாத கபரா போயிடும் அப்படிங்கிற பயம் வரும். அதனால தான் நம்ம தர்காக்களை சீன்றது இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய நபி கட்டளைக்கு மாறு. கபரை இடிக்க தேவையில்லை, கட்டடத்தை தான் இடிக்கணும். அல்லாஹ்வுடைய நபியுடைய கட்டளைப்படி எல்லாம் இடிச்சிட்டு வெறும் கபர்கள் மட்டும் இருக்குது, எல்லாம் இந்த இடத்துல கபர் இருந்ததுன்னு அடையாளம் மட்டும் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஜியாரத்துக்கு நாம் அங்கேயும் போவோம், ஜியாரத்துக்கு போகலாம், தப்பு இல்லை. அது பொது கபர்ஸ்தானாயும். ஆனா கட்டடங்களை கட்டிட்டு வச்சிருந்தா அது பொது கபர்ஸ்தான் இல்லை, அது வரம்பு மீறுகிற குற்றம். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்யக்கூடிய காரியத்தை சபிச்சிருக்கிறாங்க. அது சாபத்திற்குரிய லஅனத்துக்குரிய காரியம். அல்லாஹ் பாதுகாக்கும். ரசூலுல்லாஹ் அவங்க மௌத்தாருக்கு முன்னாடி கூட ரொம்ப வார்ன் பண்ணி அதோ எச்சரிக்கை செய்து சபிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? இதுதான். யாரை சபிச்சாங்க தெரியுமா? யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிச்சாங்க. ஜூஸ், கிறிஸ்டியன்ஸ், இந்த ரெண்டு கூட்டத்தையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நபி சபிச்சாங்க. மௌத்தாருக்கு முன்னாடி சில நாளுக்கு முன்னாடி கூட படுத்த நிலையிலே சபிச்சாங்க. ஏன்னா உடம்பு முடியாம படுத்துட்டாங்க, ஆனால் வாயால சபிச்சாங்க. என்ன? லஅனல்லாஹ், அல்லாஹ் சபிப்பானாக, அல் யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. இத்தஹது, அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், ஆக்கிவிட்டார்கள். குபூர அன்பியா, நபிமார்களுடைய கபறுகளை ஆக்கிவிட்டார்கள். எப்படி? மசாஜித்,
வணங்கப்படுகிற இடமா, இபாதத்துக்குரிய இடமா ஒரு மஸ்ஜிது போல ஆக்கிட்டாங்க. இருக்கா இல்லையா? மஸ்ஜித் மாதிரி ஆக்கிட்டாங்கல்ல. அங்க போய் எல்லாம் இபாத் செய்யறது, அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்கறது, துவா கேட்கறது, அவங்களுக்காக அறுத்து பலியிடுறது, அதாவது குர்பானி கொடுக்கறது, நேர்ச்சி செய்யறது, என்னென்ன செய்யறாங்க. நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை அந்த கபர்களுக்கு செய்யறத ரசூலுல்லாஹ் சபிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் நிறைய அந்த காரியங்களை செய்யறாங்க. நாம் அதை செய்யலாமா? நஊது பில்லாஹ். நம்ம ஜியாரத்துக்கு கூட அங்க போகக்கூடாது, ஜாயிஸ் இல்லை. ஏன்? ஜியாரத்துடைய நோக்கம் என்னன்னா, நாமளும் மௌத்தா போவோம், நாமளும் இப்படிதான் கபரில் கிடப்போம், நம்முடைய உடனே இப்படி மண்ணில் போட்டு மூடிடுவாங்க, அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், அதை ஞாபகத்தில் கொண்டு வரதான். அதுக்கு எந்த கபரிஸ்தானுக்கு போனாலும் தெரியும். ஆக ஸ்பெஷலா ஒருத்தருடைய கபரிஸ்தானுக்கு போய் பயணம் பண்றதே கூடாது. டிராவல், ஒரு கபரை நோக்கி அங்க நான் ஜியாரத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபருக்கு போறதுக்காக ஜியாரத் பண்றதே ஹராம், ஜாயிஸ் இல்லை. எந்த அளவுக்கு தெரியுமா? நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு கூட இங்க இருந்து மதீனாவுக்கு போகக்கூடாது, அந்த கபரை ஜியாரத் பண்ணணுங்கிறக்காக, ஜியாரத் பண்ணணுங்கிற நோக்கத்தில் போகக்கூடாது. ஆனா அங்க இருக்கும்போது ஜியாரத் செய்யணும். அதுக்காக டிராவல் பண்ணக்கூடாது. டிராவல் எதுக்கு பண்ணணும்? மஸ்ஜிது நபவியில் தொழணும், போகலாம், தப்பு இல்லை. ஏன்னா மஸ்ஜிது நபவிக்குள்ளதான் இருக்கு அல்லாஹ்வுடைய நபியுடைய கபரு. ஏன்னா முதல்ல மஸ்ஜிது நபவி இருக்கிற இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் அல்லாஹ்வுடைய நபியுடைய வீடு இருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு இருந்துச்சு. நபிமார்கள் மௌத்தானாங்கன்னா அவங்க எந்த இடத்துல மௌத்தானாங்களோ அதே இடத்துல தான் குழி தோண்டி அடக்கம் பண்ணணும். அவங்களுடைய உயிர் ரூஹ் எங்க பிரிஞ்சிச்சோ, மலக்குல் மௌத் எந்த இடத்துல உயிர் எடுத்துட்டாரோ அந்த இடத்துல தான் உடம்ப குழி தோண்டி அடக்கம் பண்ணணும். ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹ் எடுக்கப்பட்ட இடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டில் இருந்த இடம் தான். அப்ப அந்த கட்டில்ல தான் ரசூலுல்லாஹ் மௌத்தானாங்க. கட்டில் எடுத்துட்டு அதே இடத்துல குழி தோண்டி கபராக்கி உள்ள வச்சுட்டாங்க, வச்சு மூடிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வீடு தான் அது. ஆனா மஸ்ஜிது நபவி, அல்லாஹ்வுடைய நபி கட்டிய முதல் மஸ்ஜித் மதீனாவில் இருக்குது, அது அப்போல சின்னதா இருந்துச்சு. அதுக்கு பிறகு மக்கள் நிறைய தொழிலுக்கு வராங்கனால பெருசுபடுத்த ரொம்ப பெருசாகின பிறகு வீடு உள்ள இருக்குது, மஸ்ஜித் நபிக்குள்ள வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ்வுடைய கபர் இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளதான் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கபர் இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளதான் உமர் ரலியல்லாஹுடைய கபர் இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்திலேயே இந்த ரெண்டு சஹாபாக்களுடைய கபரும் இருக்குது. ஏன்னா அவங்க விரும்பினாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்திலேயே எனக்கு அடக்கம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதனால ஆசைப்பட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அனுமதி கொடுத்தாங்க தன் வீட்டுக்குள்ளே அவங்கள அடக்கம் பண்ணிக்கலான்ட்டு. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் அடக்கம் பண்ணு அவங்க விரும்பினாங்க அப்படின்ட்டு. அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு எந்த கபரும் அங்க இல்லை. அப்ப அந்த கபரை நான் ஜியாரத் செய்ய போறேன் அப்படிங்கறதுக்காக கிளம்பி போகக்கூடாது, ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. ஆனா மஸ்ஜிது நபவி ஜியாரத் செய்ய, அதாவது அங்க போய் தொழுகிறதுக்கு ஆசைப்பட்டு போகலாம். அப்ப போகும்போது பக்கத்துல அங்கனதான கபர் இருக்குது, அந்த கிராஸ் பண்ணி போகும்போது அங்கே நின்று ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லிட்டு சலவாத், ரசூலுல்லாஹ்வுக்கு எங்கிருந்து சலவாத் சொல்லலாம், நாம அங்க ரசூலுல்லாஹ்வுக்கு துவா செய்துட்டு சலவாத் ஓதிட்டு நேரம் நம்ம கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லலாம். அப்போ இப்படித்தான் ஜியாரத் உண்டு. அப்ப கபர்ஸ்தான்ல அடக்கம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மையும் ஒரு நாள் அடக்கம் பண்ணிடுவாங்க மக்கள். யார் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்க அடக்கம் பண்ணிடுவாங்க. நான் பேசுறதுல நல்லா புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்படி அடக்கம் பண்ணிட்டா என்ன ஆகும்? கபர் மண் வீடு, அந்த வீட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா வெளியே வரவே முடியாது. கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா நம்ம எழுந்து வர முடியாது. அதனால மண்ணறைன்னு சொல்றோம். கபருங்கிறது ஒரு மண்ணறை, ஒரு ரூம். நம்முடைய உடம்பு அளவுக்கு நீட்டி படுக்கிற அளவுக்கான சைஸ்ல தான் நம்மை படுக்க வைப்பாங்க. அதுக்கு மேல கூடுதலா நிறைய இடம் கூட ஒதுக்க மாட்டாங்க. அதுல அடக்கம் பண்ணும்போது குழி தோண்டி உடம்பு வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிடுவாங்க. இப்ப நினைச்சு பாருங்க,
என்ன நடக்கும் அதுக்கு பிறகு? இந்த உலகத்தில் என்னென்ன நடந்துச்சுங்கிறது நம்ம உயிரோடு இருக்கிறப்ப நமக்கு தெரிஞ்சிச்சு. கபருக்கு போன பிறகு, ஏன் நம்முடைய உயிர் எடுக்கப்பட்டதிலிருந்தே இந்த உலகத்தில் என்ன நடக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. எது வேணாலும் நடக்கும். எல்லாத்தையும் கண்காணிக்கிறோம் அல்லாஹ் தான். கபரில் இருக்கிற நாம கண்காணிக்க முடியாது, அல்ல யாரும் கண்காணிக்க முடியாது. மக்கள் நினைக்கிறாங்களா இல்லையா, தர்காவில் அடங்கி இருக்கக்கூடிய அவுலியா நல்லவர்கள் இந்த உலகத்தில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் அவங்கள்ட்ட துவா கேட்குறவங்களுடைய துவாவை கேட்குறாங்க. அவங்கள்ட்ட பிரச்சனையை கஷ்டத்தை சொன்னால் அவங்க நமக்கு அது சரி செய்து தருவாங்க அப்படின்னு நம்புறாங்க இல்லையா. எல்லாமே ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த ஆற்றல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படலை. நாம எங்க இருந்தாலும் கண்காணிக்கிறது அல்லாஹ் மட்டும்தான். நாம எங்க இருந்தாலும் நம்மை பார்க்கறவன் அல்லாஹ் மட்டும்தான். நாம எங்க இருந்தாலும் நம்ம பேசுறத கேட்கிறவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வுக்கு இணையாக யாரும் பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது, கண்காணிக்க முடியாது. ஆதமுடைய மகன், அதாவது நாம மனிதர்கள் மௌத் ஆயிட்டோம்னா நம்முடைய எல்லா அமல்களும் கட்டாயிரும், எல்லாம் நின்று போயிடும், எதுவுமே நம்ம செய்ய முடியாது. ஆனா இந்த உலகத்துல என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் உயிரோடு இருக்கும்போது செய்தரணும். அதுக்கு பிறகு கபருக்கு போயிட்டா அங்க இந்த உலகத்துல நம்ம எப்படி இருந்தோமோ அதை வச்சுதான் எல்லாமே முடிவாகும். இந்த உலகத்தில் நல்ல ஈமானோடு இருந்தோம்னா, நல்ல அமல்கள் செய்தவங்களா இருந்தோம்னா, உயிர் எடுக்கும் போதே நமக்கு குட் நியூஸ் சொல்லி நாம நல்லவர்கள் என்பதனால மலக்குகள், உயிர் எடுக்கக்கூடிய மலக்குள் மௌத் வராங்களே இல்லையா, அவங்க நமக்கு குட் நியூஸ் சொல்லுவாங்க. என்னன்னா, உங்களுக்கு சொர்க்கம் இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிச்சிருக்கிறான், ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படி சொல்லுவாங்க. இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், நிச்சயமா எங்கள் ரப்பு, எங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று சொல்லி, சும்மஸ்தகாமு, அதிலேயே இஸ்திகாமத்தா உறுதியா இருந்தாங்களோ, ஈமான்ல உறுதியா இருக்கு, அல்லாஹ் தான் ரப்பு, எங்களுடைய இறைவன் அப்படிங்கிற உறுதியா இருக்கு. எப்படி உறுதியா இருக்கிறது? அவனையே தொழணும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும், அவனுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த முறைப்படி வாழணும். அல்லாஹ் ஒன்றை தடுத்திருக்கிறான், கூடாதுன்னு சொல்லியிருக்கான், அதை செய்யக்கூடாது, ஹராம் விளைவிக்கணும். அல்லாஹ் ஒன்றை கட்டளையிட்டு இருக்கானா, அந்த கட்டளை அவனுடைய ஆர்டர் படி, கமாண்ட்ஸ், அதை அமல் செய்யணும். அல்லாஹ்வுடைய நபி எப்படி வாழ்ந்து காட்டினாங்களோ அதை எல்லாம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணணும், இப்படி இருக்கணும். அதான் இஸ்திகாமத். இஸ்திகாமத்னா என்ன? அல்லாஹ் ரப்புன்னு சொல்லிட்டு நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நான் என்ன வேணாலும் ஆடுவேன், நான் யாரும் எது என்கிட்ட சொல்லவே முடியாது, நீ யார் எனக்கு சொல்றது, நான் இப்படித்தான், என் கேரக்டர் இப்படித்தான், என் குணமே இப்படித்தான், நான் யார் தெரியுமா, இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் நாம பேச முடியாது. அல்லாஹ்வுக்கு அடிமை நாம, அல்லாஹ் தான் நமக்கு ரப்பு, நாம அப்து, அடிமை, ஸ்லேவ்ஸ். அப்படின்னா நம்ம ரப்புன் அல்லாஹ், எங்கள் ரப்பு அல்லாஹ்னு சொல்லிட்டோம்னா எப்படி இருக்கணும்? சும்மஸ்தகாமு, இஸ்திகாமத்தோடு இருக்கணும். உண்மையில் ரப்புன்னு சொல்லிட்டு அவன் சொல்றபடி தான் நடக்கணும். அவன் தடுத்து விட்டு விளங்கணும். அவன் தான் மாஸ்டர், நம்ம ஸ்லேவ், சர்வன்ட்ஸ். அப்போ அவன் சொல்றபடி நடக்கணும். அப்ப அந்த மாதிரி யார் இந்த உலகத்துல ஹயாத்தோடு இருக்கும்போது அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்புன்னு சொல்லி இஸ்திகாமத்தா, ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், அதாவது உறுதியா இருந்தாங்களோ, அதுல நிலையா இருந்தாங்களோ, ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது மலக்குகள் இறங்குவார்கள். எங்க? வானத்திலிருந்து இறங்குவாங்க. எந்த நேரத்தில் இறங்குவாங்க? அவங்கள்ட்ட இறங்குவாங்கன்னா, உயிர் எடுக்கப்படுற நேரம் வந்தவுடனே, நம்முடைய உயிரை எடுக்கிறதுக்கு மலக்குல் மௌத் வருவாங்கன்னு சொன்னேனே இல்லையா, அந்த நேரத்தில் ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் அவர்கள் மீது இறங்கி வருவார்கள். ஏன் இறங்குறாங்க அப்படின்னா, எங்க இருந்து வருவாங்க? இறங்குறதுல மேல இருந்தானே வரணும். என்ன தூக்கம் வருதா? வரல, வர வேணாம். எதுக்கு இப்ப தூக்கம்? பாருங்க, மலக்குகள் எங்க இருந்து வருவாங்க?
மேலே இருந்து வருவாங்க. மேலேன்னா எங்க இருந்து? எங்க இருந்து? ஃப்ளைட்லையா, சேட்டலைட்லையா? வானத்துல இருந்து வருவாங்க. அல்லாஹ் தஆலா மலக்குகள் தங்க வச்சிருக்கிற இடம் வானங்கள் தான். அவங்க தங்குற இடம் வானங்கள் தான். நாம தங்குற இடம் பூமி. மலக்குகள் எப்போது தங்கி இருக்கிற இடம் வானங்கள் தான். 7 வானம், 1 2 3 4 5 6 7 7 வானங்கள், ஒன்றுக்கு மேல ஒன்று இருக்கு. கண்ணுக்கு தெரியுது ஒரு வானம், பார்த்தா தெரியுது வானம், ஒரே ஒரு வானம் தான் தெரியும். ஆனா மேல அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல 7 வானங்கள் இருக்கு. அல்லாஹ் கட்டளை இட்டுட்டா அப்பதான் இறங்குவாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லைன்னா இறங்க மாட்டாங்க. அல்லாஹ்வை தொழுதுட்டு அவங்க வேலை எப்பவுமே தொழுகிறதா இருக்கும் அவங்க லைஃப். அல்லாஹ் ஒரு வேலையை கொடுத்தானா அந்த மலக்குகள் மட்டும் வருவாங்க. எந்த வேலைக்காக வராங்க அந்த வேலையை மட்டும் தான் செய்வாங்க, முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் அவர்கள் மீது இறங்குவாருன்னா மவுத் நேரத்தில் இறங்கி வருவாங்க. அனுப்புறவன் அல்லாஹ், அவனும் மேல இருக்கிறான், 7 வானங்களுக்கு மேல இருக்கிறான். சுப்ஹானஹு வ தஆலா, பரிசுத்தமானவன். எல்லா ஷிர்க்கை விட்டும் குஃப்ரை விட்டும் இழிவான கற்பனைகளை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு அம்மா யுஷ்ரிகூன், மக்கள் என்னென்ன இணை வைக்கிறாங்களோ அதெல்லாம் விட்டு தூய்மையானவன். சுப்ஹானல்லாஹில் அஸீம், மகத்தானவனாகிய அல்லாஹ் ரொம்ப பரிசுத்தமானவன். அந்த அல்லாஹ் அனுப்புவான், அதனால மலக்கள் இறங்குவாங்க. சரி, இறங்கி என்ன செய்வாங்க? அந்த மௌத்தா போகக்கூடிய அந்த மனிதர்கிட்ட பேசுவாங்க. என்ன பேசுவாங்க தெரியுமா? தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்கள் இறங்கி அவங்கள்ட்ட வந்த பிறகு அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்க பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். வ அப்ஷிரு பில் ஜன்னah, உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு குட் நியூஸ், நல்ல செய்தி கேட்டுக்கொள்ளுங்க. அல்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இதுதான்ட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆகவே கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆகவே உயிர் போக போகுதுன்னு கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. என்ன ஆகுமோ, நாளைக்கு அல்லாஹ் நரகத்தில் போட்டுருவானோன்னு பயப்படாதீங்க. நீங்கள்லாம் நல்லவங்களா இருந்தீங்கல்ல, ஏன் இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லான்னு சொல்லி இஸ்திகாமத்தோடு இருந்தீங்களே, அவனையே வணங்குனீங்கல்ல, அவனுக்கு இணை வைக்கல, அவனுக்கு மாறு செய்யல, அப்படின்னா கவலையே வேணாம், பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு சொர்க்கம், பி ஹாப்பி, என்ஜாய், சந்தோஷமா மோத்தா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் உயிரே எடுப்பாங்க. நமக்கு என்ன கவலை வரப்போகுது? நமது சொர்க்கமே கிடைக்குன்னு சொன்ன பிறகு இந்த உலகத்துல இருந்து நாரி போன உலகம் ஒரே நாத்தம் பிடிச்சி கிடக்குது. உண்மைதானே? நம்ம உடம்பே நாறுது, எது சாப்பிட்டாலும் நாத்தமா வெளியே வருது. எவ்வளவு ருசியான ஜூஸ் குடிச்சாலும் யூரின் நாரி போய் வருது. இதெல்லாம் உலகம் இப்படித்தான். இது துன்யா, அசுத்தம் இருக்கும். ஆனா சொர்க்கம் எதுவுமே அதெல்லாம் இருக்காது, சுத்தம் தான், ஃபுல் சந்தோஷம் தான். அப்போ அப்படிப்பட்ட உலகம் கிடைக்க போகுதுன்ட்டு குட் நியூஸ் மலக்குகள் நமக்கு சொல்றாங்க. அல்லாஹ் அவங்களை அதுக்காக அனுப்பி இருக்கிறான்னா ரொம்ப சந்தோஷமா. அப்போ உயிரை எடுக்கிறப்ப நமக்கும் வலியே இல்லாம, கஷ்டமே இல்லாம, பயமே இல்லாம நமக்கு அப்படி எடுத்துருவாங்க. அப்போ உயிர் எடுக்கும் போது ரொம்ப சாஃப்டா, கஷ்டமே இல்லாம, உயிர் நம்மிடம் போனதே நமக்கே தெரியாது, அந்த உயிர் போறது கூட நமக்கு தெரியாது. அப்படியே அவங்க குட் நியூஸ் சொல்ல சொல்ல அவங்கள பார்த்துக்கிட்டு இருப்போம், அப்படியே உயிர் எடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு நம்முடைய உடம்பு மட்டும் தான் இங்கே இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்களும் உடம்பை தான் பார்த்துட்டு இருப்பாங்க, உயிரோடு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நாம் பேச மாட்டோம், கண்ணு திறந்திருக்கும். அதுக்கு பிறகு கண்ணு திறந்திருந்தது இல்லையா, அதை பக்கத்தில் இருக்கிறவங்க யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் என்ன செய்வாங்க, கண்ணு இப்படி திறந்திருந்தா கண்ணை இப்படி கசக்கி இப்படி மூடி விடுவாங்க. மூடி விட்ட உடனே கண் இப்படி மூடி, அவ்வளோதான். மையத்துடைய கண்கள் இப்படியே மூடி இருக்கும். இப்ப மையத் உயிர் மலக்குல் மௌத் எடுத்துக்கொண்டார். எடுத்து வானத்தை நோக்கி கொண்டு போயிடுவார். அவரோடு உள்ள மலக்குகள் ஒன்னா போயிடுவாங்க. அந்த உயிரை கையில் எடுத்துருவாங்க. அவங்க உயிர் எப்படி இருக்குங்களா நமக்கு தெரியாது.
எங்க இருக்குன்னு கூட தெரியாது நமக்கு உடம்புல. அல்லாஹ் தான் அறிவாங்க. உயிரை பற்றிய அறிவே நமக்கு இல்லை. யாராவது உயிர் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொன்னாங்கன்னா நம்ம நம்ப மாட்டோம், பொய் அது. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கா அதுதான் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நபி சொல்லியிருக்காங்களா உயிரை பத்தி என்ன சொல்லி, அது மட்டும் தான் உண்மை. மற்றது எல்லாமே பொய் தான். ஏன்னா கண்ணால் பார்க்கவே முடியாது அது உயிரை. அந்த உயிரை நம்மால் தொடவே முடியாது. உயிர் எங்க இருக்குது தெரியுதா? ஹார்ட்லன்னு சொல்ல முடியுமா? ஹார்ட்ல உயிர் தெரியுதா? இல்லை. ஹார்ட் துடிக்குது, டாக்டர்ஸ் பார்க்குறாங்க, துடிக்கிறதா பார்க்குறாங்க. ஹார்ட் ஒரு ஃப்ளஷ், ஒரு சதை, ஒரு சதை, அப்படி ரத்தமாக இருக்கிற ஒரு சதை, அப்படி பம்ப் ஆகிட்டே இருக்கிற சதை, அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிற சதை, அவ்வளோதான். அது பார்த்தா ஒரு சதை. அதை கத்தியில் அறுத்தோம்னா துண்டு துண்டா கைமை பண்ணிடலாம், அவ்வளோதான். உயிர் அதுக்குள்ளேயா இருக்குது? அல்லாஹ் தான் அறிவான், நமக்கு தெரியாது. உயிர் எங்க இருக்குது? மண்டையில் இருக்குதா, மூளையில் இருக்குதா? தெரியாது. அதுவும் ஒரு சதை. எலும்புல இருக்குதா? தெரியல. எதுவுமே தெரியாது நமக்கு. ஏன்னா அல்லாஹ் இந்த அறிவை எல்லா மனிதர்களுக்கும் மறைச்சிட்டான். யாரும், எந்த விஞ்ஞானியும் எந்த சயின்டிஸ்டும் உயிரை பற்றிய அறிவை கொண்டிருக்கவே முடியாது. அவங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டூல்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாது. அதுதான் அல்லாஹ் படைச்சிருக்கிற உயிருடைய தன்மை. மலக்குல் மௌத் கையில் எடுப்பாங்க, அதுக்குன்னு ஒரு தன்மையை அல்லாஹ் படைச்சிருக்காங்க இல்லையா? அந்த உயிரை எடுத்துட்டு அவங்க கையில் எடுத்த உயிரை அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய கஃபன் துணி இருக்கும், அந்த துணியில வச்சு மூடிடுவாங்க. உடம்ப இங்க இருக்கிறவங்க துணியில மூடிடுவாங்க. நம்ம எந்த நம்ம உடம்புல உயிர் போகும்போது என்ன போட்டிருந்தாலும் சரி, பேண்ட் சட்டை போட்டிருந்தா எல்லாத்தையும் கழட்டிட்டு வெள்ளை துணி போட்டு கட்டிடுவாங்க. ஒருத்தர், ஒரு பெண் சேலையோ சுடிதாரோ எது உடுத்திருந்தாலும் சரி எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன செய்வாங்க, ஒரு வெள்ளை துணி போட்டு சுத்தி கட்டிடுவாங்க. அது கஃபன், போர்த்துற துணி. அது இந்த உலகத்துல, அது உடம்புக்கு. ஆனா மலக்குல் மௌத்தோடு வந்தாங்களே மலக்குகள் கூட்டம், அவங்க அந்த உயிர் எடுக்கக்கூடிய மலக்கு இருக்காரு முன்னாடி வந்து எடுக்கிறவர், அவர் நம்முடைய ரூஹுக்கு கஃபன் கொண்டு வருவார். உயிருக்கு அந்த உயிரை எடுத்த பிறகு அதுக்கு கஃபன் போட்டு மூடிடுவார், எடுத்துட்டு பறந்துடுவார். எல்லா மலக்குள் வந்தவங்க எல்லாம் ஒன்னா பறந்துடுவாங்க, ரெக்கைகள் விரிச்சு பறந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அல்லாஹ்வுத்தாலா ரெக்கைகளை கொடுத்துருக்கிறான். 2, 3, 4 எத்தனை ரெக்கைகள் அவங்களுக்கு அல்லாஹ் நாடிய மாதிரி கொடுத்துருக்கிறான். வானத்திலிருந்து இறங்கி வந்து திரும்ப வானத்தை பக்கம் கொண்டு போயிடுவாங்க. பிறகு இந்த உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்கும். இப்போ இந்த உடம்ப ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது, உடனே அடக்கம் பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் அழுவாங்க, ஆனாலும் ரொம்ப நேரம் உட்காந்து அழுதுகிட்டே இருக்க முடியாது. கவலையாக இருப்பாங்க, ஆனால் கவலை இருந்தாலும் வேலை செய்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன வேலை செய்வாங்க? முதல்ல இந்த உடம்பை அடக்கம் பண்ணணும், இனிமேல் இந்த உடம்பை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. உடம்பு இருக்கிற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த உடம்பு வச்சு நிறைய வேலை வாங்கியிருப்பாங்க. அந்த உடம்பு பல நன்மைகளை, உடம்போடு இருக்கிற இந்த உயிருள்ள மனிதர் பல உதவி செய்திருப்பார், எல்லா நல்ல விஷயங்கள கூட செய்திருப்பார். அதுக்கு பிறகு உயிர் இல்லையே, இந்த உடம்பை வச்சு என்ன பண்ண, இது மண்ணுக்கு போக வேண்டியது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. கவலையோடய கொண்டு போய் மண்ணில் தான் வைப்பாங்க, அடக்கம் பண்ணிடுவாங்க. இதுதான் கபருடைய வாழ்க்கை ஆரம்பம். இதுக்கு பிறகுதான் கபருடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கு நமக்கு. அப்ப இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் துன்யாவுடைய வாழ்க்கை. துன்யா இதுதான், நம்ம இருக்கிறதா துன்யா. வானத்தையும் பூமியிலையும் கொண்ட இந்த வாழ்க்கையில நாம உயிரோடு இருக்கிற வாழ்க்கை தான் துன்யாவுடைய வாழ்க்கை. உயிர் இல்லாத உடம்பான பிறகு இந்த உடம்புக்கு உயிர் இல்லைன்னா அது அடுத்த கபருக்கு தான். அப்ப அந்த கபருடைய வாழ்க்கை நமக்கு ஆரம்பிக்கும். அப்படின்னா அப்போ அங்கே ஒரு வாழ்க்கை இருக்கா? ஆமாம் இருக்கு. அப்படின்னா அங்க எப்படி இந்த உடம்பு தானா எல்லாம் செய்யுமா? அந்த உடம்பு என்ன செய்யும்? அந்த உடம்பு எழுமா, பேசுமா? அந்த உடம்பு அல்லாஹ் கட்டளைப்படி சில விஷயங்களை செய்யும், வாய் திறந்து பேசும். அப்படியா? எப்படி முடியும்?
உயிர் தான் மலக்குகள் எடுத்துட்டு போயிட்டாங்களே. ஆமா, ஆனா அடக்கம் பண்ணவங்கெல்லாம் 7 அடி எடுத்து வச்சு நகர்ந்துட்டாங்கன்னாலே அந்த உடம்புக்குள்ள அல்லாஹ் திரும்ப அதே உயிரை சேர்த்துருவான். அப்புறம் அந்த கபருக்குள்ள ஒரு உலகம் இருக்கும், அதைத்தான் பர்ஸஹ்னு அந்த உலகத்துக்கு பேர். இந்த பூமியில இப்ப நம்ம வாழ்ற உலகத்துக்கு பேர் துன்யாவுடைய உலகம். இது துன்யா வாழ்க்கை. அப்புறம் நமக்கு ஆரம்பிக்கிறது கபருக்குள்ள பர்ஸஹ் வாழ்க்கை. பர்ஸஹ் அப்படின்னா என்ன தெரியுமா? பர்ஸஹ் அப்படின்னா ஸ்கிரீன் அர்த்தம். அல்ல ஒரு தடுப்பு, பேரியர். ஸ்கிரீனுங்கிறது ஒரு பேரியர், தடுப்பு. தடுப்பை தான் பர்ஸஹ்னு சொல்றோம். அப்போ நமக்கு முன்னாடி ஒரு தடுப்பு சுவர் இருந்துச்சுன்னா அந்த சுவர் ஒரு பர்ஸஹ், அதாவது அந்த பக்கம் போக முடியல. அதானே? இப்படி ஒரு சுவரை எழுப்பிட்டோம் அப்படின்னா உங்களை நான் பார்க்க முடியும், என்னை நீங்க பார்க்க முடியாது. நான் அந்த பக்கம் வரணும் அப்படின்னா இப்படி இருக்கிற சுவரை உடைச்சு வரணும். இந்த உடைச்சு வர வேண்டிய அளவுக்கு தடையா இருக்குது இல்லையா? அந்த தடைக்குள்ள அந்த தடுப்பு இருக்குல்ல, அதுதான் பர்ஸஹ். எல்லாம் தடுக்கப்பட்டுருச்சு, மறைக்கப்பட்டுருச்சு. அந்த பக்கம் நடக்குது எனக்கு தெரியாது, இந்த பக்கம் நடக்குது உங்களுக்கு தெரியாது. அப்ப நடுவில் இருக்கிறது என்ன? ஒரு சுவர். அந்த சுவர்னு சொல்லுவாங்க, ஆனா ஒரு தடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அதை பர்ஸஹ்னு சொல்லலாம். அது போல கபருக்குள்ள தடுக்க வைக்கப்பட்டு நாம இந்த உலகத்துக்கு வர முடியாம, இந்த பூமியில திரும்ப வந்து உட்கார முடியாம, பேச முடியாம, சிரிக்க முடியாம, பிரியாணி சாப்பிட முடியாம, எதுவுமே செய்ய முடியாம நாம அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அங்க போயிட்டீங்களா, தடுக்கப்பட்டுட்டீங்க அப்படிங்கிற ஒரு உலகத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கல்ல, அந்த உலகத்துக்கு பேர் தான் பர்ஸஹ். அல்லாஹ் தஆலா அந்த உலகத்துக்கு கொண்டு போயிட்டான்ல நாம் உயிர் எடுத்ததுனால, அப்போ நம்முடைய உயிர் இல்லாத உடம்புக்கு திரும்ப உயிர் கொடுத்துருவான். ஏன்னா நாமெல்லாம் இங்க இருக்கிறவங்க நம்மை அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அடக்கம் பண்றாங்களோ இல்லையோ, ஏன்னா மண்ணில் அடக்கம் பண்றது இருக்குது. காப்பீர்கள் என்ன செய்யறாங்க? காப்பீர்கள் நிறைய பேர் உடம்பு என்ன செய்யறாங்க? செத்த உடம்ப என்ன செய்யறாங்கம்மா? புதைக்கிறாங்களா? எல்லாருமா புதைக்கிறாங்க, எரிக்கிறாங்க. காப்பீர்கள் நிறைய பேர் புதைக்கிறது இல்லை, எரிக்கவும் செய்யறாங்க. இந்தியாவில் நிறைய பேர் எரிக்கிறாங்க. அப்போ உடம்பு இல்லாத உயிரை நெருப்புல எரிச்சு சாம்பலாக்க. சரி, அப்படின்னா சாம்பலா போச்சு அந்த உடம்பு நிலைமை என்ன ஆகும்? அந்த உடம்பையும் அல்லாஹ் தஆலா பர்ஸக் உலகத்துல கொண்டு வந்துருவான். கபர்ல அடக்கமே பண்ணாட்டி நடக்கும். சரி, இவங்க சாம்பலானோம். இன்னொருத்தர் ஃப்ளைட்ல பறந்துகிட்டு போகும்போது திடீர் ஃப்ளைட் வெடிச்சு அப்படியே நெருப்புல எரிஞ்சு உடம்பே கிடைக்காம போயிடுது. அப்ப என்ன ஆகும்? அந்த எரிஞ்சு போன உடம்பே அல்லாஹ் கொண்டு வந்துருவான். இன்னொருத்தர் கப்பல்ல போகிறார், கப்பல் கவுந்துச்சு, நிறைய பேர் கடல்ல விழுந்தாங்க. யாருக்கு நீச்சல் தெரிஞ்சோ அவங்க கஷ்டப்பட்டு நீந்தினாங்க. சிலர் கரைக்கு வந்தாங்க, சிலர் கரைக்கு வரவே முடியல, அவங்க நீந்தவும் முடியல, அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கினாங்க. அதுக்கு மேல சக்தியே இல்லை, கை கால் அசைக்கவும் முடியல, அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கினாங்க. மூழ்க அப்படியே ஒரு பெரிய மீன் பார்த்துச்சு, ஒரு உடம்பு அப்படியே ஆணு திறந்துட்டு உள்ள கொண்டு வந்துச்சு. அவ்வளவுதான், சாப்பிட்டுச்சு. அப்படியே உள்ள அப்படியே டைஜஸ்ட் ஆகி மொத்தமா காலி. அவ்வளவுதான், அந்த மீன் சாப்பிட்டுச்சு. அப்ப அந்த உடம்பு என்ன ஆகும்? அந்த உடம்பே அல்லாஹ் தஆலா பர்ஸக் உலகத்துல கொண்டு வந்துருவான். அவன் துன்யா உலகத்துல எந்த ரப்பு நம்ம எல்லாம் கொண்டு வந்திருக்கிறானோ, நம்மை கொண்டு வந்திருக்கிறான். எப்படி கொண்டு வந்திருக்கிறான் பாருங்க. ஒரு குழந்தையா இருந்தோம், அதுவும் அதுக்கு முன்னாடி நம்முடைய அம்மாவுடைய வயத்துல ஒரு டிராப் தண்ணியா தான் இருந்திருப்போம், ஒரு டிராப் வாட்டர், அந்த மாதிரி தான். அப்படி இருந்த உடம்ப அப்படியே வளர்த்து அதுக்கு உடம்பு, கை, கால், மூக்கு எல்லாம் கொடுத்து, ஃப்ளஷ் எல்லாம் கொடுத்து, ஸ்கின் போட்டு ஒரு அழகான தோற்றத்தை கொடுத்து ஒரு குழந்தை அல்லாஹ் இந்த உலகத்தை வெளியே கொண்டு வந்தான். அதுக்கு பிறகு கூட அப்படியே இருக்கலை, அப்படியே வளர்ந்தோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஷேப், ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர், உடம்பு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அப்போ இதெல்லாம் வளர்த்தி அல்லாஹ் ஆக்கியிருக்கானே ரப்பு, அதே அல்லாஹ் உயிர்
இல்லாத அந்த உடம்பு எப்படி செத்திருந்தாலும் சரி, எப்படி ஆயிருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்துருவான். அப்ப பர்சக் உலகம்ங்கிறது இந்த துன்யா இல்லாத வேற உலகம். அந்த உலகத்துல கொண்டு வந்துட்டானா இப்ப என்ன நடக்கும்? அந்த உயிர் அந்த உடம்போடு சேர்க்கப்பட்டு எழுந்து உட்கார வைக்கப்படும். கபூர்ல அடங்கி இருக்கிறவா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, அந்த பர்சக் உலகத்துல துன்யாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத அந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா அந்த உயிர் கொடுத்த பிறகு எழுப்பி உட்கார வச்சிருவான். அந்த எழுப்பி உட்கார வைக்கிறதுக்கு அல்லாஹ் 2 மலக்குகள் அனுப்புவான். 2 angels, 2 மலக்குகள். ஒருவர் முன்கர், இன்னொருவர் நக்கீர். முன்கர் நக்கீர் அப்படிங்கிற 2 பேர். அவங்க உயிர் கொடுக்கப்பட்ட அந்த உடம்புக்கு முன்னாடி வந்து எழுப்பி உட்கார வச்சிருவாங்க. எழுந்து சொல்லுவாங்க, எழுந்து ஒருத்தர் உட்காந்துருவாங்க. மோத்தா போனவங்க எல்லாம், மோத்தா போயிருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இப்படி எழுந்து உட்கார்ந்துருப்பாங்க. இதுக்கு பிறகு எழுந்து உட்கார்ந்த பிறகு என்ன நடக்கும்? அந்த முன்கரும் நக்கீரும் அவர்கிட்ட பேசுவாங்க. பேசிட்டு இருக்கிறதுனா என்னன்னா, அவங்க வந்த உடனே எழுப்பி உட்கார வச்சுட்டு, என்னங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன கடைசியா என்ன சாப்பிட்டு வந்தீங்க, இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, நான் உங்கள்கிட்ட கேட்கலாம், மதியம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து ஓலை சாப்பாடு சாப்பிட்டேன், பிரியாணி சாப்பிட்டேன், ஏதோ மந்தி சாப்பிட்டேன் கூட சொல்லுவீங்க. அதில் ரசம் சோறு சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? இதெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் தான். முன்கர் நக்கீர் வந்துட்டு என்ன செய்தீங்க, என்ன சாப்பிட்டீங்க, எப்படி இருந்தீங்க, லைஃப் எப்படி போச்சு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அல்ல என்னிடம் வந்துட்டு நீங்கள் போனீங்களே என்ன சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அப்புறம் உடம்பு எப்படி இருக்குங்க, ஏன் எப்படி மௌத்தானீங்க, கேன்சரா, ஓஹோ அப்படியா, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எங்கே எப்போ மௌத்தானீங்க, அந்த ஸ்கூலுக்கு போகும்போதா கேட்க மாட்டாங்க. காலேஜ் போகும்போதா கேட்க மாட்டாங்க. ஓ நீங்கள் வெளிநாடுக்கு போகும்போது ஃப்ளைட்லையா, எதுவும் கேட்க மாட்டாங்க. இது எதை பற்றி விசாரிக்க மாட்டாங்க. 3 கேள்வி கேட்பாங்க. 3 கேள்வி சரியான பதில் சொன்னா தப்பிச்சோம், தப்பான பதில் சொன்னா அழிஞ்சோம். இந்த 3 கேள்விக்கு சொல்ற பதில் இருக்குதே, அந்த பதில் இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருந்தோங்கிறத வச்சுதான் முடிவாங்க. இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு நல்ல உண்மையான முஸ்லீமா இருந்தோம், எந்த அளவுக்கு அல்லாஹை வணங்கக்கூடிய உண்மையான தௌஹீத் கொள்கையில் இருந்தோம். தௌஹீத் கொள்கைனா என்ன? சரியான இஸ்லாமிய கொள்கை. அல்லாஹை வணங்க வேண்டும் சொல்றோம் தௌஹீத். அல்லாஹை தவிர எதையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்றோம் தௌஹீத். இந்த தௌஹீத் கொள்கையில நம்ம எவ்வளவு உண்மையா இருந்தோம், அல்லாஹ்வுடைய நபியை எந்த அளவுக்கு உண்மையா பின்பற்றணும், நம்முடைய இஸ்லாம் அல்லாஹ் கொடுத்த மார்க்கம் சட்டம் அதன்படி நடந்தோமா அப்படிங்கிறத முக்கியம். அதையெல்லாம் வச்சுதான் அந்த 3 கேள்வி இருக்குது. இதுல உண்மையாகவே நாம் அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய அடிமையாக இருந்து நல்ல முஸ்லீமா இருந்து இறந்திருந்தோம் அப்படின்னா அந்த கேள்விகளை ரொம்ப ஈஸியா நாம கேட்போம், பதில் சொல்லுவோம். முதல் கேள்வி, மன் ரப்புக, உன் இறைவன் யார், உன் ரப்பு யார் அப்படின்னு கேட்பாங்க. ரப்பு என்றால் என்ன? அல்லாஹ், அவன் தான் ரப்பு. ஏன்னா அவன் தான் படைத்தவன், வளர்ப்பவன், காப்பவன், அவன் தான் உயிர் கொடுப்பவன், உயிர் எடுக்கிறவன், எல்லா அதிகாரம் உள்ளவன், அவன் தான் உண்மையான இறைவன். யார்? அல்லாஹ். உன் இறைவன் யார், உன் ரப்பு யார்? இந்த கேள்வி கேட்ட உடனே ஒரு முஸ்லீம் உண்மையாக அல்லாஹ்வை மட்டும் வணங்கினவர், ஷிர்க் செய்யாதவர், அல்லாஹ் அல்லாத வேறு யார்ட்டையும் எதையும் சார்ந்து துவா கேட்காதவர், வேறு யாரையும் நம்பிக்கிட்டு இல்லாதவர், அவர் எப்படி சொல்வார்னா ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்வார். சரி, 2வது கேள்வி, மா தீனுக, உன்னுடைய மதம் எது? வாட் இஸ் யுவர் ரிலீஜியன்? மதம்னா என்ன? நம்பிக்கைகளோடு உள்ளது.
கண்ணுக்கு பார்க்க முடியாத விஷயங்கள் நம்புறது தான் மதம். ஒரு ரிலீஜியன், இங்கிலீஷில் ஒரு ரிலீஜியன் சொல்றோம், தமிழில் மதம் அல்லது மார்க்கம் சொல்லுவாங்க. சமயம். தீன்னா என்ன? கண்ணுக்கு பார்க்க முடியாத பல விஷயங்களை உண்மை நம்புறது. பாருங்க, சொர்க்கத்தை நரகத்தை பார்க்கல, நம்ம நம்புறோம். அல்லாஹ்வை பார்க்கல, நம்புறோம். மலக்குகளை பார்க்கவே இல்லை, நம்புறோம். இதுதான் ரிலிஜியன். உன்னுடைய ரிலிஜியன் என்ன அப்படின்னு கேட்கும்போது, தீனுல் இஸ்லாம், இஸ்லாம் என்னுடைய ரிலிஜியன், என்னுடைய மதம், நான் பின்பற்றுகிற மதம் அதுதான். அல்லாஹ் தான் உண்மையான மதத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கான். அவன் தான் உண்மையான இறைவன். அவன் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம், அதுதான் என்னுடைய ரிலிஜியன் அப்படின்னு சொல்லணும். மூன்றாவது கேள்வி, மன் நபியுக, உன்னுடைய நபி யார்? Who is your prophet அப்படின்னு கேட்பாங்க. அப்ப சொல்வோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய நபியுடைய பேர் என்ன? முஹம்மத். அப்ப முஹம்மதுன்னு சொல்லி நாம பதில் சொல்லுவோம், என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் நாம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற ஷஹாதா கலிமால சொல்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் ஏன் சொல்றோம்? அல்லாஹ் தான் என்னுடைய ரப்புன்னு சொல்றதுனால தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏன் சொல்றோம்? முஹம்மது தான் என்னுடைய நபிங்கிறதுனால தான் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றோம். அப்ப இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும்னா உண்மையிலேயே அல்லாஹ்வை ரப்பாக ஈமான் கொண்டிருக்கணும், இஸ்லாமை தீனாக நாம பின்பற்றி இருக்கணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய நபியாக நாம பின்பற்றி இருக்கணும். அப்பதான் இந்த பதில் சொல்ல முடியும். இதை சொன்னோம்னாலே உடனே மலக்குகள் இந்த சொன்ன உடனே அடுத்த கேள்வி என்ன தெரியுமா கேட்பாங்க? இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்பாங்க. நம்ம சொல்லுவோம், நான் குர்ஆனை படித்தேன், ஓதனேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் நான் ஈமான் கொண்டேன், அந்த ஈமான் கொண்டதுனால நான் சொல்கிறேன் அப்படின்னு. உடனே அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடிமை, அதாவது நாம உண்மையை சொல்லியிருக்கிறாரு, ஈமானை சொல்லியிருக்காரு, சரியா சொல்லியிருக்கிறாரு, அவருக்கு இந்த கபுரே, இந்த பர்சக் வாழ்க்கையை அவருக்கு சொர்க்கமாக்கிருங்க, சொர்க்கத்தின் ஒரு கார்டனா, ஒரு பூஞ்சோலையாக அந்த கபர் ஆக்கப்பட்டுரும். அதே நேரத்தில் இந்த காஃபிரா இருக்கிறவர் அல்லது பாவியா இருக்கிறவர், காஃபிரா இருக்கிறவர் என்ன செய்வா தெரியுமா? எனக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் தெரியாது சொல்ல, அவருக்கு அந்த கபர் நரகமாக ஆக்கப்படும். ஒரு முனாஃபிக்னா யார் தெரியுமா? உலகத்தில் முஸ்லீமா காட்டிக்கிட்டவர், ஆனா உண்மையான முஸ்லீம் இல்லை, சும்மா பேரளவுக்கு முஸ்லீமா இருக்கு. அவரு ஏதோ இதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, அதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், எல்லாரும் சொல்லுவாங்க நானும் சொல்லுவேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவார். அவரைக்கும் இதே தண்டனை தான். இனிமேல் நிரந்தரமா அவருடைய நிலைமை என்னன்னு கேட்டா நரக நெருப்புல இருக்கிற மாதிரி கபர் வாழ்க்கை. இதுதான் நாம அவசியம் இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆகவே இந்த அறிவை இன்னும் வளர்த்துக்கணும். நான் உங்களுக்கு சுருக்கமா பல விஷயங்களை இப்ப சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு இன்னும் என்னென்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத நீங்க தொடர்ந்து இஸ்லாமை கற்றுக்கொள்வதன் மூலமாக அறிந்து கொள்ளணும். அதற்காக மஸ்ஜிதுக்கு வரணும், குர்ஆன் ஹதீஸ்களை படிக்கணும், அதுக்காக ரொம்ப ஆர்வமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுடைய இல்மு அதிகரிக்கும், உங்களுடைய ஈமான் அதிகரிக்கும். நாம் எல்லோரும் ஒரு நல்ல உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும். ஆக அப்படிப்பட்ட நல்லோர்கள் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக என்கிற துஆவோடு என்னுடைய இந்த அமர்வை நான் நிறைவு செய்கிறேன், முடிக்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.